வணக்கம் நண்பா. நான் உங்களுக்காண்டி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 5 ரூபாய் 10 ரூபாய் செலவுல வீட்டுல டேமேஜா ஹெட்செட் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு மைக்கை எப்படிப்பா யூடியூபுக்காண்டி நம்ம உருவாக்குறது அப்படிப்பட்ட விஷயத்த நான் உங்களுக்கு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுவேன். அண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா ட்ரைபேட் இருக்கு இல்லையா, அதை எப்படி மேக் பண்றது ஹோம்லயே அப்படின்ற விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கண்டிப்பான முறையில ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு 800 லைக்ஸ்க்கு மேல வந்துருச்சுன்னா கண்டிப்பா நான் அடுத்த வீடியோவை பாத்தீங்கன்னா வீட்லயே ட்ரைபேடை எப்படி லோ காஸ்ட் பட்ஜெட்ல செய்யறது அப்படின்ற விஷயத்த நான் நம்ம சேனல்லே உங்களுக்காண்டி வீடியோவா போஸ்ட் பண்றேன். சோ இப்போ நம்ம இந்த வீடியோல ஹெட்செட் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு ஒரு சிம்பிளான மைக்கை ஒரு பிகினர் யூடியூபருக்கு எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற விஷயத்த பார்க்க போறோம். சரியா? சோ உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாருடைய வீட்லயுமே ஒரு சிம்பிளான விஷயம் ஹெட்செட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான எந்த கம்பெனி பிராண்டட் ஹெட்செட்டா இருந்தாலுமே இந்த மாதிரியான விஷயம் டேமேஜ் ஆயிட்டு சும்மா கிடக்கும். அதாவது எதுக்கு டேமேஜ்னு சொல்றேன்னா, ஹெட்செட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வரக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு டேமேஜே இருக்காது மோஸ்ட்லி எல்லார் வீட்லயுமே. எதுக்காக அப்படின்னா இந்த வயர் கொஞ்சம் திக்கா இருக்கும். ஸோ டேமேஜ் மோஸ்ட்லி ஆயிருக்காது. நாம எதுக்கான இந்த ஹெட்செட்டை சும்மா போட்டு வச்சிருப்போம் அப்படின்னா, இதோட செகண்ட் ஆஃப் இருக்கு இல்லையா, இப்ப நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி செகண்ட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா தின்னான வயர் 2 பிரியும். ஸோ அதனால இதுதான் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருக்கும். அதனால நம்ம புது ஹெட்செட்டை யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த ஹெட்செட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல சும்மா கிடக்கும் இல்லையா. ஸோ இந்த ஹெட்செட் மூலியமா தான் ஒரு யூடியூப்க்கு தேவையான மைக்கை சிம்பிளா நம்ம பண்ணி பார்க்க போறோம். ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இந்த மாதிரி ஒரு ஹெட்செட் வீட்டுல இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா டேமேஜா இருந்தாலுமே பரவாயில்ல, உங்களுக்கு இந்த ஆஃப் வயர் இருக்கு இல்லையா, இது நல்லா இருந்தாலே போதுமானது. எதுக்காக அப்படின்னா இது மூலியமா தான் உங்க ஆடியோ டிரான்ஸ்மிட் ஆயிட்டு உங்க மொபைல்ல ரெக்கார்ட் ஆக போகுது. அதனாலதான். சோ இப்ப உங்க வீட்லயே இன்னொரு விஷயமா பாத்தீங்கன்னா, நீங்க டிவி வாங்கியிருப்பீங்க, மேபி வாட்ச் வாங்கியிருப்பீங்க, அங்க ஸ்பாஞ்ச் வச்சு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் தேடுங்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. மேபி அது இல்லைனா கூட வெளியே போய் வாங்கினீங்கன்னா ஒரு 5 rupees 10 rupees மட்டும் தான் வரும். சோ அந்த ஸ்பாஞ்ச் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தாலே போதுமானது. இது எனக்கு வாட்ச் நான் வாங்கினேன் ரீசெண்டா சோ அதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் மூலியமா எனக்கு அதை வச்சு கொடுத்தாங்க. சோ இதை நீங்க வெளியே போய் வாங்கினா கூட இந்த மாதிரி ஸ்கொயர் கட்ல இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் மேபி 5 rupees 10 rupees தான் வரும். சோ இதை நம்ம ஹெட்செட்டுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிட்டு அதை அந்த ஹெட்செட்டுக்கு மேல எப்படி வைக்கிறது அப்படின்னு விஷயத்தையுமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி ஓகேப்பா, அப்ப நீங்க ஒரு மைக்கை வச்சு பேசிட்டு இருக்கீங்க இல்லையா, இது என்ன மைக்கு, எங்களை மட்டும் இந்த மாதிரி மைக்கை யூஸ் பண்ண சொல்றீங்க, நீங்க மட்டும் வேற மைக்ல பேசுறீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இதுல மைக்கை பண்ணதுக்கு அப்புறமா இதுலயும் பேசி காமிக்கிறேன். பட் இப்ப நான் பேசக்கூடிய மைக் போயா மைக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். பிரைஸ் பாத்தீங்கன்னா நான் வாங்கும் போது 800 rupees மட்டும் தான் இருந்துச்சு. பட் ஒரு பிகினரா இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம எல்லா பேருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, யூடியூப்ல நல்லா வியூஸ் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். சோ அதனால நானுமே ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தை பயன்படுத்தி தான் பிகினரா பாத்தீங்கன்னா நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மைக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ நீங்க ஒரு பிகினரா இருக்கும் போது இந்த மாதிரி விஷயத்தையே வச்சு சிம்பிளான ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ல ட்ரை பண்ணுங்க. சரியா? அண்ட் அடுத்த விஷயமா எல்லாருமே இந்த ஃபோம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு இல்லையா, அதை ஃபோம்னு சொல்லுவாங்க மைக்கோடது. சோ இந்த ஃபோமை எதுக்கு யூஸ் பண்றோம்னு தெரியாமையே எல்லா வீடியோலையும் சொல்றாங்க, நானுமே இதை கட் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஃபோம் எதுக்காக ஒரு மைக்குக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த ஃபோம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மைக்ல இந்த ஃபோம் நான் இல்லாம பேசினேன்னா, நான் பேசும்போது மூச்சு காத்து விடுவேன் இல்லையா, அது சடனா வரும்போது அந்த ஏரோட சவுண்ட் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் கேட்கும் போது. சோ அந்த ஏரோட சவுண்டை அவாய்ட் பண்றதுக்காண்டி தான் மைக்குக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த ஃபோம் அப்படின்ற விஷயத்த வச்சு பேசிட்டு இருக்கோம். சோ அதனால யூடியூப்ல வீடியோஸ் போட போறீங்க அப்படின்னா இந்த ஃபோம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், சரௌண்டிங் இருக்கக்கூடிய ஏர் சவுண்டை ரெடியூஸ் பண்றதுக்காண்டி. சோ அதனால இந்த ஃபோமை வச்சுக்கிட்டு இந்த ஸ்பாஞ்சை வச்சுக்கிட்டு எப்படி ஹெட்செட்ல ஒரு மைக்கை பண்றது, எப்படி நம்ம செட் பண்றது அப்படின்ற விஷயத்த பார்ப்போம் வாங்க.
இப்போ நான் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்பாஞ்சு வந்து யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து பிளாக் கலரை யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? என் கையில் இருக்கும்போது இந்த ஸ்பாஞ்சு வந்து என்னப்பா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியலாம், பட் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அந்த மாதிரி உள்ள ஸ்பாஞ்சை மட்டுமே நீங்கள் ஃபோமாக ஒரு மைக்குக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் மைக்கில் பார்த்தீங்கன்னா அந்த டாட் மாதிரி ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கணும். எந்த பக்கமும் ஓப்பனாக இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பான முறையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய ஹெட்செட் மூலியமா ஒரு சின்ன ஸ்பாஞ்சை வந்து மேலே ஃபிட் பண்ணிட்டு ஒரு சின்ன மைக் மாதிரி பண்ணிட்டோம் இல்லையா. இதை வந்து மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸ் வந்து நிறைய யூடியூப் வீடியோஸில் வந்து ஹோம் மேட் மைக்கை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லும் போது இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வயர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த வயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால இதுல இருந்து இந்த வயரை ரிமூவ் பண்ணாமே நீங்க இதை வந்து ஒரு விதமா யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம், அன்னைக்கு பேசும்போது வாய்ஸ் வந்து எப்படி கேட்குது அப்படின்ற விஷயத்த நீங்களுமே பார்க்க போறீங்க. இப்போ நான் உங்களுக்கு லைவாவே பண்ணி காமிக்க போறேன். சரியா, இருங்க அப்படியே. ஸோ இப்போ வந்து நான் என்னுடைய ஹெட்செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாகத்தை வந்து என் ஃபோனில் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். சரியா, ஸோ இன்னொரு பாகம் என் கையில் இருக்கு இல்லையா, அதை நான் என் ஷர்ட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை வந்து செட் பண்ணி அவங்கள்ட்ட பேசி காமிக்க போகிறேன். இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்ட்டை வந்து கட் பண்ணாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை வந்து சூப்பராக ஹெட்செட் மூலயமா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வயர் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து உங்களோட ஷர்ட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. அதாவது ஸோ இந்த மாதிரி போட்டுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வயர் இருக்கு இல்லையா, அது உங்கள் ஷர்ட்டுக்குள்ளே போயிடும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் ஒரு மைக் மூலியமாக தான் பேசுறீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் வந்து பிளாக் கலரில் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருந்தால் பெட்டர். நான் இப்போதைக்கு ஒயிட் கலரில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ரவுண்டாகவே கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. முன்னாடி நான் வந்து போயா மைக்கில் பேசினேன், இப்போ வந்து ஹெட்செட் மூலியமா நம்ம பண்ண மைக்ல பேசிட்டு இருக்கேன். சோ வாய்ஸ் டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். இந்த மைக்கை பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிகினரா இருக்கும்போது நீங்க யூஸ் பண்ணி பேச பழகிக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பெரிய பெரிய மைக் வாங்கல் பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து நானே கண்டிப்பா நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த மாதிரியான சூப்பர் வீடியோல அடுத்தவங்களை பார்க்க போறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.